வணக்கம். வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவுல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய எம்பிஏ காலேஜஸ் உடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன மேனேஜ்மெண்ட்ல அப்படின்றத பத்தி தான் டீடைல்டா பேச போறோம். தொடர்ந்து நம்ம 6 இயர்ஸா இந்த எம்பிஏ எம்சிஏ அட்மிஷன்ஸ் ப்ராப்பரா கேரியர் கைடன்ஸும் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிச்சயமா சப்போர்ட் அப்படின்றது எங்களுக்கும் தேவைப்படும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸுக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி நாங்க ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து பேமெண்ட் அப்படின்றது எதுவும் வாங்குறதுல, சர்வீஸ் சார்ஜ் அப்படின்றது எதுவும் வாங்குறதுல. அதனால நீங்க என்னை தொடர்பு கொள்ளும் போது என்ன நம்ம உங்களை கான்டாக்ட் பண்ணி இவங்க மூலியமா அட்மிஷன்ஸ் எடுத்தா ஏதாவது நம்ம இவங்க சைட்ல பே பண்ண வேண்டி வருமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். அதே மாதிரி காலேஜஸ்ல நம்ம மூலியமா போறீங்க அப்படின்னா காலேஜ்ல என்ன ஃபீஸோ அதோட 10 ரூபா கம்மியா இருக்குமே தவிர நம்ம அதிகமா சேர்த்து விடுறதுல. அதனால நீங்க அதுவும் பயப்பட வேண்டியது. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு பயம் இருக்கு. இவங்க மூலியமா போனோம்னா காலேஜ்ல ஃபீஸ் ஜாஸ்தியா போட்டுருவாங்க, நம்ம டைரக்டா போனோம்னா ஃபீஸ் கம்மியா போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரியான மித்தெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீங்க வேணா கிராஸ் செக் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம மூலியமா அட்மிஷன் போட்ட இந்த 5-6 வருஷமா அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னாவே தெரியும். ஸோ அதனால நீங்க அந்த பயமும் கொள்ள தேவையில்லை. ஸோ ஃபர்தரா உங்களுக்கு கேரியர் கைடன்ஸோ அல்லது அட்மிஷனோ கோயம்புத்தூர் ஜோன்ல தேவைப்படுது அப்படின்னா தாராளமா என்னோட நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னா டீடைல்ஸ் வாங்கிக்கலாம். அட்மிஷன் சப்போர்ட் வேணும்னாலும் அதை நீங்க எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். இதை நான் கிளியரா சொல்லணும் அப்படின்றக்காக தான் ஏன்னா ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிஎஸ்ஜி காலேஜை பத்தி பார்த்துருவோம். பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேட் என்ட்ரன்ஸ் அல்லது கேட் எழுதியிருக்கணும். அப்பதான் மேனேஜ்மெண்ட்ல போக முடியும். அதுலயும் பாத்தீங்கன்னா மேட்ல அப்படின்னா 650 அண்ட் எபோவ் ஆர் 80% அண்ட் எபோவ் இருந்தது அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கு. இன்டர்வியூ ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் அப்படின்றது 2.5 lakhs இயருக்கு வரும். அது இல்லாம கேபிடேஷன் அப்படின்றது 7 lakhs 8 lakhs அந்த மாதிரி அப்பப்போ மாறிட்டே இருக்கும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா அமிர்தா ஸ்கூல் ஆஃப் பிசினஸ், இங்கேயும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 6 lakhs இயருக்கு வாங்கிக்கிறாங்க. பிளஸ் என்னன்னா மேட் கேட் எழுதியிருக்கணும். மேட் அப்படின்னா 650 அண்ட் எபோவ் இருக்கணும். கேட் அப்படின்னாலும் 60% அண்ட் எபோவ் இருக்கணும். கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் பிஎஸ்ஜி ஆகட்டும் அமிர்தாவாகட்டும் நீங்க செலக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ வெறும் பணம் மட்டுமே ஃபீஸ் மட்டுமே கட்டினா பிஎஸ்ஜிலயோ அல்லது அமிர்தாலயோ சீட் வாங்குறது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி கேசிடி பிசினஸ் ஸ்கூல், இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா மேட் அல்லது கேட் எழுதியிருக்கணும். இங்கேயும் இன்டர்வியூ இருக்கும். மேட்ல 550 அண்ட் எபோவ் இருந்தது அப்படின்னா என்னன்னா நீங்க இன்டர்வியூக்கு உங்களுக்கு இன்டர்வியூ கார்டு வரும். நீங்க போய் அட்டன் பண்ணலாம். இங்கேயும் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இயர்லி 3.5 lakhs அப்படின்றது வாங்கிடுறாங்க. அது இல்லாமல் செப்பரேட்டா கேபிடேஷன் அப்படின்றது இருக்கும். அது அப்பப்போ மாறிட்டு இருக்கும். ஸோ நீங்க இது சம்பந்தமா கேட்கணும் அப்படின்னா நீங்க கால் பண்ணி கேட்டுங்க. ஏன்னா அந்த டைம்ல என்ன டொனேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியும் சரி, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ரெண்டுக்குமே ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 2 lakhs அப்படின்றது இயருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம கேபிடேஷன் அப்படின்றது இருக்கும். கேபிடேஷனை பொறுத்த வரைக்கும் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க அப்பப்போ கால் பண்ணி கேட்டுங்க. ஏன்னா நம்ம சொல்ற நேரத்துல இருந்து அடுத்தடுத்த நாட்கள் எவ்ரி டே கூட அப்பப்போ மாறும். ஸோ அதனாலதான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுக்கான இயர்லி ஃபீஸ் அப்படின்றது 1.5 lakhs அப்படின்றத வாங்குறாங்க. இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா டொனேஷன் இல்லாம அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. பட் இன் ஃபியூச்சர்ல டொனேஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த காலேஜ்ல அல்லது இந்த காலேஜுக்கான அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளோட நம்பரான 6374749314 கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கற்பகம் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன், அதாவது கற்பகம் யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற இந்த எம்பிஏ கோர்ஸுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபீஸ் அப்படின்றது 1.5 lakhs அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த கோர்ஸுக்கும் பாத்தீங்க அப்படின்னா டொனேஷன் இல்லை. கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சரி, கற்பகம் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரெண்டு எம்பிஏக்கும் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு டொனேஷன் எல்லாம் போயிட்டு இருக்குது. பட் ஃபியூச்சர்ல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இங்க ஃபீஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 1.2 lakhs இயருக்கு வாங்குறாங்க. இங்க அட்மிஷன் ஃபீஸ் அப்படின்றது செப்பரேட்டா எதுவும் வாங்குறது இல்லை. என்பிஏ அக்ரிடேட்டான ஒரு டிபார்ட்மெண்ட் இங்க ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னாலும் நீங்க அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க என்னோட நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இங்க ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1.5 lakhs அப்படின்றது வாங்குறாங்க. அது இல்லாம ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல மட்டும் ஒரு 20,000 அப்படின்றது எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது வரும். சில நேரங்கள்ல கேபிடேஷன்ஸ் இருக்கும். ஸோ அது ரிலேட்டடான தகவல்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்க அப்பப்போ கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் பொள்ளாச்சி, குமரகுரு குரூப்போட அவங்களோட ஆரிஜின், அவங்க நேட்டிவ்ல இருக்கக்கூடிய காலேஜ். இந்த காலேஜ் அப்படின்றது ஒரு பி ஸ்கூல். இந்த காலேஜ்ல நம்ம வாங்கக்கூடிய ஃபீஸ் அப்படின்றது இயர்லி 1.2 lakhs அப்படின்றது ஃபீஸா வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 65,000 அப்படின்றது உள்ளதுலேயே ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே தான் கம்மியாக இருக்கும்.
அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹிந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2 MBA வச்சுக்கிறாங்க. அதாவது MBA வந்து எலைட்ல வந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2.25 lakhs ஃபீஸா இருக்கும். அதே மாதிரி நார்மல் MBA எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து செமஸ்டருக்கு 90,000, அதாவது இயர்லி 1.8 lakhs அப்படின்றத ஃபீஸா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நார்மல் MBAக்கு 1.8 lakhs. அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் அப்படின்றது செம்முக்கு வந்து 90,000 ரூபாய், சாரி இயர்லி வந்து 1.5 lakhs. ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அங்கேயும் வந்து 2 பக்கமே வந்து 1.5 lakhs ஃபீஸ் இயருக்கு அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஸ்காலர்ஷிப்பும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது சம்மந்தமான டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் வந்து என்னோட நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்விஎஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இதுவும் அட்டானமஸ் காலேஜ் தான். இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்விஎஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் MBA அப்படின்னா 1.2 lakhs ஃபீஸாக இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HR எடுக்கிறீங்கன்னா 1.4 lakhs, பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து 1.8 lakhs. அது இல்லாமல் வந்து சாரி தப்பா சொல்லிட்டேன் 1.2 lakhs அப்படின்றது வந்து HR-க்கும், 1.4 lakhs அப்படின்னா பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸும், 1.8 lakhs அப்படின்றது வந்து லாஜிஸ்டிக்ஸ் ஸ்பெஷலைசேஷனும் ஃபீஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து தனியாக ஒரு செப்பரேட் பி ஸ்கூல் மாதிரி வந்து நடத்துறாங்க. அதனால தான் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக வந்து போட்டுருக்காங்க. அடுத்தது ஆர்விஎஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர்லி ஃபீஸ் அப்படின்றது வந்து 90,000 ரூபா. அதே மாதிரி ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இயர்லி ஃபீஸ் அப்படின்றது வந்து 90,000 ரூபா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 2 MBA அங்கே உள்ள வச்சுக்கிறாங்க. அதாவது நார்மல் MBAனா 1.5 lakhs ஃபீஸும், பி ஸ்பைன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸும் சேர்ந்து ஃபீஸாக 5 lakhs வரும். அதாவது வந்து மொதல் செமஸ்டர் மட்டும் வந்து 2 லட்சம் ரூபா பே பண்ற மாதிரி வரும். மற்ற செமஸ்டர் எல்லாம் வந்து 1 lakh வந்து பே பண்ற மாதிரி வரும். அடுத்தது சங்கரா காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் காமர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இயர்லி ஃபீஸ் அப்படின்றது வந்து 1 lakh தான், சாரி 2 lakh, 50,000 தான் செமஸ்டருக்கு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் யாராவது எடுக்கிறீங்க அப்படின்னா சங்கரா காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் வந்து எடுக்கலாம். ஏன்னா இது நம்ம நாளா வந்து அதை பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது அட்டானமஸ் காலேஜ் தான். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இயர்லி வந்து 80,000 அப்படின்றது தான் வந்து ஃபீஸாக வச்சுருக்காங்க. அதாவது செமஸ்டருக்கு வந்து 40,000 அப்படின்றத வந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா தனலட்சுமி சீனிவாசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இங்கேயும் வந்து 2 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வச்சிருக்காங்க. அதாவது நார்மல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பேக்கேஜ் எதுவும் இல்லாமல் நார்மல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது 1.2 lakhs இருக்கும். வித் பேக்கேஜோட, அதாவது அப்ராட் ட்ரிப்போட வேணும் அப்படின்னா வந்து இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 lakhs அப்படின்றத வந்து ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது டாக்டர் NGP இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இங்கேயும் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி வந்து 2 lakhs அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அக்ஷயா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், இங்கே ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 50,000 செமஸ்டருக்கு, அதாவது இயர்லி 1 lakh வந்து ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து KGISL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்க. அதாவது வந்து நார்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன 1.75 lakhs அப்படின்ற ஒரு ஃபீஸாக வரும். அதுலேயே வந்து இந்த ஃபாரின் யூனிவர்சிட்டி கூட கொலாபரேட் பண்ணது 2.75 lakhs அப்படின்றத வந்து ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது SVCன்னு சொல்லக்கூடிய வெங்கடேஸ்வரா காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து செமஸ்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இயர் 1.50 75,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்காலர்ஷிப் எல்லாம் வந்து செப்பரேட்டாக வந்து கொடுக்குறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து SNS ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இங்கே ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இயருக்கு வந்து 90,000, அதாவது வந்து செமஸ்டருக்கு 45,000. அடுத்தது வந்து குமரகுரு ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ், இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேனேஜ்மெண்ட்ல வந்தால், அதாவது வந்து கவுன்சிலிங்கில் வந்தால் இதே தான் 1.6 lakhs தான். மேனேஜ்மெண்ட்ல வந்தால் இயருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 lakhs அப்படின்றத வந்து ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் அட்டானமஸ் ஆகல, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 years ஆயிருக்கு. 2 years ஆயிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து SNR
அதாவது ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இதனோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1.5 lakhs அப்படின்றது வந்து இயருக்கு பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல மட்டும் இன்னொரு கொஞ்சம் ஒரு 10,000 என்னமோ வந்து எக்ஸ்ட்ராவா பே பண்ண வேண்டியது வரும். அடுத்து விஎல்பி காலேஜ் ஆஃப் ஜானகி அம்மாள் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது செமஸ்டருக்கு 60,000, அதாவது இயர்லி 1.2 lakhs. அடுத்தது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி நரசிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு பி ஸ்கூல். ஸோ 75,000 அப்படின்றது செமஸ்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயே இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இயர்லி வந்து 80,000, அதாவது செமஸ்டருக்கு வந்து 40,000 வரும். அடுத்தது வந்து பிபிஜி காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செமஸ்டருக்கு 60,000 அப்படின்ற ஃபீஸாக வந்து வாங்குறாங்க. அடுத்தது சர்டிவேர்ல்டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இங்கே ஃபீஸ் அப்படின்றது செம்முக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 50,000 அப்படின்றத வந்து வாங்குறாங்க. அடுத்தது நேருல மொத்தம் ஒரு 4 காலேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ஐடி கேம்பஸ் காலியாபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த கேம்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு செமஸ்டருக்கு வந்து 80,000 அப்படின்றது வாங்குறாங்க. அடுத்தது நெஹ்ரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருமலைபாளையத்தில் இருக்கக்கூடிய இந்த கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் அப்படின்றது இயர்லி வந்து 1 lakh அப்படின்றது வாங்குறாங்க. அடுத்தது நேரு என்சிஎம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பாரதிய இன்ஸ்டியூட் இந்த பி ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இயர்லி 1.8 lakhs அப்படின்ற ஃபீஸாக வாங்குறாங்க. அதே மாதிரி நேரு என்ஐஐடிஎம் நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்முக்கு வந்து 65,000, அதாவது 1.3 lakhs இயருக்கு அப்படின்றத வந்து வாங்குறாங்க. அடுத்தது வந்து ஆதித்யா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இயர்லி 1.8 lakhs அப்படின்றது வந்து ஃபீஸாக இருக்கு. அடுத்தது விவேகானந்தா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் இதுவும் ஒரு ஃபீஸ் ஸ்கூல் தான். இங்கேயும் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா செம்முக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 80,000 அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய எஸ்டி சரஸ்வதி தியாகராஜா காலேஜ் இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து செம்முக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 70,000 அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அப்ராட் ட்ரிப் அப்படின்றது இன்க்ளூட் ஆயிருக்கும். அடுத்தது இன்ஃபோ காலேஜ் இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது செம்முக்கு வந்து 40,000 அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இங்கே ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து செம்முக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 60,000 அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரத்னம் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டிலையும் இருக்கு, பாரதிய யூனிவர்சிட்டியும் இருக்கு. இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இயருக்கு வந்து 2.5 lakhs அப்படின்றத வந்து ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஓவராலாக ஒரு 45 காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த காலேஜ்லலாம் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும் தேவைப்படுது அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து நிறைய காலேஜஸ்க்கு இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலேஜஸ்க்கு ஆத்தரைஸ் கன்சல்டண்ட்டாக நம்ம ப்ராப்பராக அட்மிஷன் அப்படின்றத வந்து பண்ணி கொடுத்துட்டு வரோம். அதனால் நீங்கள் நம்பி வந்து தாராளமாக வந்து நம்மளை அணுகலாம். அதில் வந்து நீங்கள் எந்த டவுட்டுமே இல்லை. நீங்கள் பார்க்குறது அப்படின்னாலும் வந்து டைரெக்டாக நம்மளுக்கு ஆஃபீஸ் அப்படின்றது பொள்ளாச்சியில் இருக்குது. அல்லது வந்து என்னென்னா இங்கே நம்ம கற்பகம் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி அதுக்கு பக்கத்துலேயும் வந்து நமக்கு ஆஃபீஸ். ஸோ வந்து நீங்கள் எங்கே வேணாலும் வந்து நம்மளை வந்து டேரெக்டாக மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து நம்ம அவைலபிள் தான் இருப்போம். நீங்கள் டேரெக்டாக மீட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராம்ப்டாக பண்ணுறோம் அப்படின்றத நான் திரும்ப திரும்ப வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து சில பேர் சரியா பண்றதில்ல அப்படின்றதுனால தான் வந்து நமக்கு சொல்ல வேண்டியதாகவும் இருக்கு. உங்களுக்கு இது இல்லாமல் வந்து ஓவராலாக வேற ஏதாவது டவுட்டு கவுன்சிலிங் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் வந்து காலேஜ் பற்றின டவுட்ஸ், ஏன்னா காலேஜ் ஓவராலாக ஃபீஸ் மட்டும் நம்ம சொல்லிக்கிறோம். சில இடங்கள்ல காலேஜஸ் ஃபீஸுக்கான காலேஜா இருக்கா இல்லை ஒர்த்தா இல்லையா, எந்த காலேஜ் வந்து நல்லா இருக்கும், என்ன பட்ஜெட்ல வந்து நீங்க பண்ண போறீங்க, உங்களோட பட்ஜெட்டுக்கு வந்து எந்த காலேஜ் வந்து பெஸ்டா இருக்கும், இந்த மாதிரியான உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னாலும் வந்து தாராளமா நம்ம தொடர்பு கொண்டு உங்களுக்கான டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதுல வந்து ஒரு 2-3 காலேஜஸ் வந்து நான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த காலேஜஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கல. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து காலேஜஸ் எல்லா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வந்து 1 by 1 வந்து வாங்கி தான் வந்து நம்ம போட்டுக்கிறோம். இதுல உங்களுக்கு கண்டிப்பா இது யூஸா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களோட பேசுறேன். நன்றி.